ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் இன் ஆக்ஷன் இந்த கொரியன் படத்தோட ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். படம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜெயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒருத்தன் வந்து ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் பின்னாடி அவன் போட்டிருக்க டாட்டூலேயே தெரியுது அவன் ஒரு பெரிய ட்ரக் டீலர்னு சொல்லி காட்டுறாங்க. சரி, இவன் என்ன பண்ண போறான்னு எதிர்பார்க்கறதுக்குள்ள கட் பண்ணி இன்னொரு கேரக்டரை காட்டுறாங்க. ஒரு பெரிய கார்பரேட் ஆஃபீஸ், அவன் ஒய்ஃப் கூட வந்து ஜாலியாக இருக்கான். அவன் வந்து சேல்ஸ் எப்பவும் 100 தான் ஆகும், இந்த தடவை 1 லட்சம் சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுவும் அந்த சேல்ஸ் எதனால ஆச்சுன்னா ஏஐ யூஸ் பண்ணி பயங்கரமான சேல்ஸ் பூம் ஆயிருக்குன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரியான கார்பரேட் கம்பெனி சேல்ஸை பயங்கரமாக செலிப்ரேட் பண்றாங்க. நீங்க நினைக்கிறீங்க அவங்க என்ன சேல்ஸ் பண்றாங்க நீங்க தெரியுமா? ட்ரக்கை வந்து கார்பரேட் லெவல்ல அந்த ஆள் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது வந்து ஒரு சைடு போகுது. இன்னொரு கேரக்டரும் வந்து சைமல்டேனியஸா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதாவது என்னன்னா, ஒருத்த வந்து ட்ரக் எடுக்க போறான். ட்ரக் எடுக்க போகும்போது அவனை அரெஸ்ட் பண்ண ஒரு கேரக்டர் வருது. அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவர் வந்து போலீஸும் கூட. அந்த ட்ரக் டிபார்ட்மெண்ட்ல வந்து அவர் இருக்காரு. அவர் வந்து ஒருத்தன் ட்ரக் யூஸ் பண்றதை பார்த்து அரெஸ்ட் பண்ணிடுறான். அது போக ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து ஒரு ட்ரக் டீலர் ஜெயிலில் இருக்கான்னு சொல்லி சொன்னேன்ல, அவன் வந்து ரிலீஸ் ஆகிறான். ரிலீஸ் ஆனோன்னா அவன் கேங் கிட்ட வந்து பேசுகிறான். சரி, நம்ம மார்க்கெட்டை யார் கண்ட்ரோல் வச்சிருக்குதுன்ற மாதிரி வந்து கேட்குறான். கேட்கும் போது ஃபர்ஸ்ட் சீனில் கார்பரேட் ட்ரக் டீலர் நம்ம ஒருத்தன் பார்த்தோம் தெரியுமா, அவன் தான் வந்து பயங்கர டாப்பில் இருக்கான், அவன் தான் எல்லாமே பண்ணுறான்னு சொல்லி சொன்னோன்னே இவன் என்ன சொல்லுவான், சரி அவனை போய் நான் மீட் பண்ணணும், அதுக்கான மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி அவனோட கேங் கிட்ட வந்து அவனும் வந்து சொல்கிறான். இன்பிட்வீனில் நம்ம போலீஸ் ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஒரு ஸ்பை வந்து உள்ளே வச்சிருக்காரு. எதுக்கு அந்த ஸ்பையை வந்து உள்ளே வச்சிருக்காருன்னா, அங்கே வந்து நிஜமாலே ட்ரக் பிஸ்னஸ் பண்ணுறாங்களா கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பையை வந்து உள்ள வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த ட்ரக் டீலர் கேங்ல இருக்க ஒருத்தன் வந்து அந்த கார்பரேட் ட்ரக் டீலரை பார்த்து அவர் வந்து உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லி சொல்றாருன்னு சொன்னோன்னே அந்த கார்பரேட் ட்ரக் டீலர் கேட்கறான், யாரா அவன் ஏன்டா நான் மீட் பண்றோன்ற மாதிரி வந்து அவன் பேசிட்டு அங்கிருந்து மூவ் ஆயிடுறான். அவன் அந்த சைடு அங்கிருந்து போன அப்புறம் இந்த நியூஸ் வந்து இந்த கேங்ஸ்டரான ட்ரக் டீலருக்கு வந்து தெரிஞ்சோன்னே அவன் வந்து காண்டாடுறான். அவனை போய் நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லி சொன்னோன்னே அவன் வந்து ஒரு இடத்துக்கு வந்து கூட்டு போறாங்க. அவன் கேட்கறான், டே எங்கடா கூட்டு வந்திருக்கீங்க? அவன் வந்து ட்ரக் டீலர், நீ நான் கார்பரேட் ஆஃபீஸ் கூப்பிட்டு வந்திருக்கேன்னு கேட்டா, சார் அவன் இங்கே தான் டீலிங்கே பண்ணுறான்னு சொல்லி சொன்னோன்னே அவன் போயிட்டு அவனை போய் பார்த்தோன்னே நம்ம வேணா ஜாயின் பண்ணிக்கலாம், இந்த மார்க்கெட்டை வந்து இன்னும் பெருசாக்கலான்ற மாதிரி வந்து அவன் சொன்னோன்னே அவன் என்ன சொல்கிறான், டேய் ஆல்ரெடி நான் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணி வச்சிருக்கேன், மார்க்கெட் ரொம்ப பெருசாக தான் இருக்குது, நான் ஏன் உன் கூட ஜாயின் பண்ணணும்னு சொல்லி அவனை கலாச்சி வெளியே அனுப்பிச்சிடுறான். அந்த ஒரு விஷயம் வந்து அந்த கேங்ஸ்டரை வந்து ரொம்ப ட்ரிகர் ஆக்கி விட்டுருது. இப்போ வந்து போலீஸ் ஹீரோ வந்து இருக்கார்ல, அவர் வந்து ஒரு ஸ்பையை உள்ள அனுப்பிச்சிருந்தாருன்னு சொன்னல, அந்த ஸ்பை வந்து இங்கே உள்ள ட்ரக் இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணோன்னே உள்ள வந்து ஆளுங்க வந்து இறங்கிடுறாங்க. போலீஸ் வந்து இறங்கிடுறாங்க. இறங்கினோன்னே அங்க இருக்க எல்லா பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணவும் வந்து ட்ரை பண்றாங்க. எல்லா பேரையும் அரெஸ்ட் பண்ணும்போது அந்த கார்பரேட் ட்ரக் டீலர் இருக்கான்ல, அவனும் அங்க இருக்கான். அவனையும் வந்து போராடி சண்டை போட்டு அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ற டைம்ல என்ன ஆகும், நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு விக்டிமை வந்து அட்டாக் பண்றாங்க. எல்லா படத்துலயும் என்ன விட்டுடு நான் எல்லாம் குத்திடுவேன்னு சொல்லி மாட்டுவாங்களா, அந்த மாதிரி வந்து வில்லனை அட்டாக் பண்றதுக்கு பதில் விக்டிமை வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்றாரு. அது வந்து நியூஸ்ல வந்து பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கும். இந்த நியூஸை வந்து அந்த கேங்ஸ்டர் இருக்கான்ல, இந்த கேங்ஸ்டர் ட்ரக் டீலர் இருக்கான்ல, அவனும் பார்க்குறான். அதே டைமில் வந்து அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்கல்ல, அங்கேயும் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் வந்து சமகாண்டான். இவன் வந்து இவனை பிடிச்சதெல்லாம் அவங்க பேசலை, அட்டாக் பண்ணது ஒண்டி பேசுகிறாங்கன்ற மாதிரி அவன் கொஞ்சம் காண்டில் இருப்பான். காண்டில் இருக்கும்போது அந்த டிவியில் ஒரு ரிப்போர்ட்டர் பேசும். அந்த ரிப்போர்ட்டர் வந்து ஆஃபீஸ்க்கு வெளியே வந்து வெயிட் பண்ணணும். எதுக்கு வெயிட் பண்ணுதுன்னா, நம்ம போலீஸ் ஹீரோவும் அந்த ரிப்போர்ட்டரும் வந்து டேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து சமகாண்டாயிடும். நம்ம டேட் தானே பண்ணுறோம், என்னையே இப்படி செய்கிறேன்ற மாதிரி ஹீரோ சமகாண்டாகி ஒரு மாதிரி திட்டிட்டு அவர் வந்து அந்த சைடு போறாரு. இந்த சைடு ஒரு கதை முடிஞ்சோடனே இன்னொரு சைடு வந்து இன்னொரு கதையும் வந்து காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு இன்னொரு ஹீரோவையும் காட்டுறாங்க. அவர் வந்து ஏதோ ஒரு அக்யூஸ்ட பிடிக்கிற மாதிரிலாம் பயங்கரமா பிளான் பண்ணி எல்லாமே வந்து போவாங்க. கடைசியில் அவர் யாரை பிடிக்க போறாருன்னா, நாயை பிடிக்க போறாரு. அவர் யாருன்னா, அவர் ஒரு வெட்டினரி டாக்டர். ஸோ இது வந்து ஒரு சைடு வந்து போகும். இன்னொரு சைடு வந்து நம்ம போலீஸ் ஹீரோ வந்து அவரோட பொண்ணை பார்க்க போறாரு. அவர் பொண்ணை பார்க்க போறாருன்னா, அவர் ஒய்ஃபுக்கும் அவருக்கும் டிவோர்ஸ் ஆயிருக்கும். டிவோர்ஸ் ஆனதுனால அவர் பொண்ணை பார்க்க போறாரு. ஒய்ஃபுக்கு வந்து செகண்ட் மேரேஜ் ஆயிருக்கும். யாரை செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வெட்டினரி டாக்டர் சொல்ல, ஸோ அந்த டாக்டர் தான். ஸோ இது வந்து ஒரு சைடு வந்து. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணோட ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வந்து பேரண்ட்ஸை வந்து வர சொல்லியிருக்காங்க. ஐ மீன் அந்த பொண்ணோட ஃபேமிலியிலேருந்து வர சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அந்த ஃபங்க்ஷனுக்கு யார் யார் வந்திருக்காங்கன்னா, அந்த ஒய்ஃபோட எக்ஸ் ஹஸ்பண்டும் ப்ரெசென்ட் ஹஸ்பண்ட் 2 பேரும் வந்து அங்கே வந்திருக்காங்க. 2 பேருக்கும் பார்த்தாலே ஆகாது. 2 பேரும் இன்னொருத்த மேலே காண்டில் தான் வந்து இருப்பாங்க. ஸோ அப்படி காண்டில் இருக்கும் போது ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நீ எங்கே தான் இருக்கன்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க,
இதோ நான் வந்துட்டேன், ஏதோ பக்கத்துல இருக்கேன், கொஞ்சம் டிராஃபிக்கா இருக்குன்னு சொன்னோன்னே பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் கோல்டா இருக்கு, நான் போயிட்டு ஃபார்மசியில் போயிட்டு மெடிசன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி சொன்னோன்னே சரி ஓகே போயிட்டு வான்ற மாதிரி வந்து அமுச்சு விட்டுறாங்க. அமுச்சு விட்டுட்டு அந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப நேரம் ஆகியும் காணும், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி இவங்க தெரியாம ஒய்ஃபு கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஏன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ போலீஸ்க்கு வந்து கால் வரும். கால் வந்து அட்டன் பண்ணி பார்த்தா ஒரு லேடி வந்து பேசுறா. பேசினோடனே உன் ஒய்ஃபையும் குழந்தையும் நான் தான் வந்து தூக்கிட்டேன், கிட்னாப் பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்டோன்னா உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டா எனக்கு என் ஹஸ்பண்ட் வேணும்னு சொல்லி கேட்குறா. யார் அந்த ஹஸ்பண்ட்னா அந்த கார்ப்பரேட் ட்ரக் டீலர் சொன்னல அவன் தான் அவனோட ஹஸ்பண்ட், எனக்கு அந்த ஹஸ்பண்ட் வேணும்னு சொல்லி சொன்னோன்னே பைத்தியம் அவனை வந்து சரண்டர் பண்ணியாச்சு, எப்படி அவனை கூட்டு வருதுன்ற மாதிரி வந்து பேசணுன்னே இது சொல்றதை நம்ப முடியாதுன்னு சொல்லி அவங்க ஃபார்மசி கடைசியாக போகணும்னு சொல்லி சொன்னாங்கல்ல, சரி அங்கே போய் பார்க்கலாம்னு சொல்லி அச்சு பிடிச்சி அந்த ஃபார்மசிக்கு வந்து போகிறாங்க. போய் பார்த்தா கார் இருக்கு, காரில் டேஷ்போர்ட் கேமரா இருக்கும் தெரியுமா, அந்த டேஷ்போர்ட் கேமரா எடுத்து பார்த்தா கடத்திட்டு போனது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது அந்த ஒய்ஃப் வந்து மறுபடியும் ஃபோன் பண்ணி என் மேலே சந்தேகப்பட்டல, அந்த சந்தேகம்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு சொல்லி ஒய்ஃபிட்டையும் பேச வைக்கிறா. பேச வச்சோன்னே சரி எனக்கு என் ஹஸ்பண்ட் வேணும், நான் ஒய்ஃபையும் குழந்தையும் விட்டுறேன் அதுக்கப்புறம் சொல்லி சொல்கிறான். இந்த போலீஸ் ஹீரோக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை, அவனை வந்து ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த இன்னொரு ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அந்த ப்ரெசென்ட் ஹஸ்பண்ட் இருக்கான்ல, இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து அவனை வந்து போலீஸ் கிட்ட வந்து எடுத்துட்டு வர போறாங்க. அப்போ வந்து ஹீரோ என்ன பிளான் சொல்றாங்கன்னா, அவனை வந்து போலீஸ் கஸ்டடியிலேருந்து கோர்ட்டுக்கு நான் தான் வந்து கூட்டு போறேன், நீ என்ன பண்ணு ஒரு பயங்கரமான கார் எடுத்துட்டு வந்து இந்த வண்டியை வந்து மோதிரு, நான் தப்பிச்சு வந்துடுறேன், அவனை கூட்டிட்டு போயிட்டு லேடி கிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து ஒய்ஃபையும் குழந்தையும் வந்து மீட்டிட்டு வந்துடலாம்ன்ற மாதிரி வந்து சொன்னோன்னே ஐடியா சூப்பர், பிளான் சூப்பர், எல்லாம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. வெட்டினரி டாக்டரும் வந்து அந்த வண்டியை வந்து ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடுறான். கரெக்டா அந்த வண்டியை மோதலான்னு சொல்லி பயங்கரமா பிளான் பண்ணி போறான். கடைசியில் பார்த்தா வண்டி மோதல ஜெஸ்ட்ல வந்து தப்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஷாக்கு, டேய் நாசமா போனவனே இதை தான் நீ சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணுவேன் நீன்ற மாதிரி வந்து அவன் காண்டாய் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி தப்பிச்சிட்டோன்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது இன்னொரு கார் வந்து பயங்கரமா வந்து அந்த போலீஸ் வண்டியை மோதிரோன்னு அந்த வண்டி சுருன்றோன்னு அந்த வெட்டினரி டாக்டர் என்ன பண்றான், அந்த ட்ரக் டீலரையும் நம்ம ஹீரோவையும் வந்து காப்பாத்திட்டான். சரி இவங்க 2 பேரும் இங்க இருக்காங்க, அவனும் இடிக்கல, யார் வந்து இடிச்சதுன்னு ஒரு டவுட் இருக்கும்ல, யாருன்னு காட்டுறாங்க. அது யாருன்னா அந்த கேங்ஸ்டர் ஒருத்தன் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ட்ரக் டீலர் மீட் பண்ணுன்னு சொன்னால அவன் தான் அந்த வேலையை பார்த்துருக்கான். அவன் வந்து இடிச்சுட்டு அந்த கார்லயே வந்து ஸ்டக் ஆயிட்டான். ஸ்டக் ஆன கேப்ல இவங்க என்ன பண்றாங்க, அவனை வந்து எடுத்து இந்த வண்டியில போட்டுட்டு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. கிளம்பத்துக்குள்ள இவனை தூக்கலான்னு சொல்லி அவன் வரத்துக்குள்ள வந்து இவங்க கிளம்பியும் வந்து போயிடுறாங்க. கிளம்பி போன அப்புறம் வந்து இவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. யார்கிட்ட, அந்த கார்ப்பரேட் ட்ரக் டீலர் கிட்ட. ஒய்ஃப் எங்க இருக்கா, அவ வந்து என் குழந்தையும் ஒய்ஃபையும் வந்து கடத்தி வித்து வச்சிருக்கான்ற மாதிரி வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது சைமல்டேனியஸா வந்து இன்னொரு சைடு காட்டுறாங்க. இன்னொரு சைடு என்ன காட்டுறாங்கன்னா, அவரோட ஒய்ஃபும் இந்த ட்ரக் டீலர் ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போது உன் ஹஸ்பண்ட் உனக்காக வருவானான்ற மாதிரி வந்து பேசினோன்னா அவ என்ன சொல்றா, எனக்கும் அவருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்ற மாதிரி வந்து அந்த பொண்ணும் சொல்லுவா. சொன்னோன்னே ஓகே சூப்பர்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் வந்து வீடியோ கால் வந்து இந்த போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்றா. போலீஸுக்கு ஃபோன் பண்ணோன்னே டீலர் ஒய்ஃபும் அந்த ட்ரக் டீலரும் வந்து 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் வந்து நாபியை வந்து ஆஃபீஸ்லேயே வந்து விட்டுட்டு வந்துட்டேன், நீங்க வரும்போது அந்த நாபியை எடுத்துட்டு வாங்கன்ற மாதிரி வந்து ஒய்ஃப் சொல்றா. வந்து காண்டனே, உன் புருஷனை கேட்ட நான் கொண்டு வந்துட்டேன், நான் விட்டுட்டு நான் பாட்டுன்னு கிளம்புறேன், நீ நான் அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னோன்னே ஒய்ஃப் என்ன சொல்றா, வேணும்னா அதை எடுத்துட்டு வா இல்லைன்னா விட்டுருன்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கும் வேற வழி இல்லை, சரி இவனையும் கூட்டு போலான்னு சொல்லி கூட்டு போறாங்க. இன்னொரு சைடு பார்த்தா அந்த கேங்ஸ்டர் இருக்கான் தெரியுமா, அந்த கேங்ஸ்டர் வந்து இந்த வண்டியை எங்க இருக்குன்னு நோட்ட விட சொல்லியிருக்காங்க. அந்த கேங்ஸ்டரோட கேங் இருக்கவங்க வந்து இந்த வண்டி எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. சரி இவங்க எங்க இருக்காங்க ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி அவனுங்களும் வரானுங்க. இவனுங்க வந்து என்ன பண்றானுங்க, அந்த கார்ப்பரேட் ஆஃபீஸ் இருக்கிற அந்த கார்ப்பரேட் ஆஃபீஸர் சீல் வச்சிருக்காங்க. ஸோ இந்த போலீஸ் இவர் பவரை யூஸ் பண்ணி அவர் வந்து அங்க இருக்க போலீஸை வெளியே அனுப்பிச்சிட்டு இவர் வந்து அந்த கார்ப்பரேட் ட்ரக் டீலர் வந்து கூட்டிட்டு உள்ள போறாரு. உள்ள போனோடனே வந்து இவங்க வந்து ஏதோ பொருள் எடுக்கணும்னு சொல்றாங்க, என்ன பொருள்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அவனும் வந்து அந்த பொருள் எடுக்கலாம். பார்த்தா ஒரு ஏஐ சிப் செட்டு இந்த சிபியூ மாதிரி வந்து இருக்கும். சிபியூ மாதிரி இருந்தோன்னா காண்டாயிராங்க, டேய் இதை எடுக்கிறதுக்காக உள் தூரம் வந்தன்ற மாதிரி வந்து பயங்கரமா திட்டினோன்னே அதுக்கப்புறம் வந்து அவன் என்ன சொல்றான், இதோட வேல்யூ என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு 100 கோடி 1000 கோடி மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சொன்னோன்னே இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க பேசுற விஷயத்த வந்து அந்த வில்லன் கேங் வந்து ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒட்டி கேட்கறாங்க. ஒட்டி கேட்டோன்னா சரி இவன் பெரிய மெத்தட் தான் கையில் வச்சிருக்கான், இவனை தூக்கிடலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாங்க. சரி அங்கிருந்து அவங்க வெளியே வந்து கார்ல போய்கிட்டு இருக்கும் போது இந்த கேங்ஸ்டர் வந்து ஆளுங்க வந்து சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க 3 பேரும் வந்து அவங்க கூட சேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும் போது ஒரு ஏரியால வந்து வண்டி முட்டிடும். வண்டி முட்டினோன்னா கரெக்டா ஆகும், அந்த கார்ப்பரேட் ட்ரக் டீலர் இருக்கான்ல அந்த ஏஐ சிப் செட் எடுத்துட்டு ஓட ஸ்டார்ட் பண்றான். நம்ம போலீஸ் ஹீரோவும் வந்து சேஸ் பண்றாரு, இவங்க சேஸ் பண்றாங்க, இவங்க 3 பேரையும் சேர்த்து அந்த கேங்ஸ்டர் கேங் வந்து சேஸ் பண்றாங்க. ஒரே சேசிங்கா வந்து அந்த ஏரியால வந்து போய்கிட்டு இருக்கோம். ஃபைனலா வந்து அந்த கேங்ஸ்டர் ஆள் வந்து நம்ம ட்ரக்
ட்ரக் டீலர் வந்து பார்த்துருவான். அவன் லூஸ் மாதிரி பேசுவான். ஓகேவா, இவன் ஏன் பைத்தியக்காரன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த ட்ரக் டீலர் வந்து அட்டாக் பண்ண போவான். என்ன சொல்லுவான்னா, இந்த சிப் வச்சுக்கோ, இது வச்சுக்கோ, அது வச்சுக்கோன்ற மாதிரிலாம் பேசணும்னா இவன் ரொம்ப நல்ல மாதிரி இருக்கானேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அட்டாக் பண்ண போயிடுவான். அட்டாக் பண்ணோன்னு அவன் சுட்டுருவான். சுட்டோன்னு என்ன ஆகும், அவன் வந்து அந்த மலை மாதிரி இருக்கும், அப்படியே ஸ்லைட் ஆகி விழுந்துருவான். விழுந்தோடனே நம்ம 2 ஹீரோஸும் வந்து பார்க்குறாங்க. ஐயோ இவன் போயிட்டானா நம்ம குழந்தையும் பார்க்க முடியாது, வைஃபையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவனை வந்து மஞ்சுவல் வாய்ஸ் மாதிரி கயிறு கட்டி மேலே இழுத்து, அதுக்கப்புறம் வந்து அவன் வெட்டினரி டாக்டர் தானே, இவன் நாய் நினச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணு, நம்மளுக்கு வேறு வழி இல்லை, இவன் ஹாஸ்பிட்டலும் கூட்டு போக முடியாதுன்ற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லி இவனே ட்ரீட்மெண்ட் பண்ணி இவன் நார்மல் ஆயிடுறான். இன்பிட்வீனில் அந்த கேங்ஸ்டர் கேங் வந்து பேசிக்கிட்டு போது அவன் என்ன சொல்லுவான், வீரண்டி இனிமேல் எவனாச்சும் மார்க்கெட்டில் வர முடியுமான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கேங் ஆளுங்க வந்து கேட்குறாங்க, சரி அந்த சிப்செட் எங்கன்னு கேட்டா அவன் என்ன சொல்றான், அந்த சிப்செட் எடுக்க நம்மளுக்கு இனிமேல் மார்க்கெட்டே நம்பல்தான் சொல்லி சொன்னோன்னா கேங் ஆளுங்களாம் கழிவு ஊற்ற மாதிரி வேல்யூன்னு சொன்னோன்னா இவன் வந்து ஷாக் ஆகிறான். ஐயோ பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோமோன்னு சொல்லி அந்த கேங்ஸ்டர் வந்து காண்டாகிறான். இன் பிட்வீன்ல வந்து அவன் கொஞ்சம் தெளிவாயிடுறான். தெளிவான அப்புறம் அந்த கார்பரேட் வில்லன் ஒய்ஃப் வீட்டுக்கு வந்து போனா அங்கே யாரையும் காணும். என்னடா எவனையும் காணும்னு பார்த்தா அவங்க ஃபோன் அடிக்குது. ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணா யாருன்னா அந்த கேங்ஸ்டர், நான் வந்து உன் ஒய்ஃபையும் தூக்கிட்டேன், உன் குழந்தையும் தூக்கிட்டேன், உனக்கு இவங்க எல்லாம் வேணும்னா அந்த சிப்ஸ் எடுத்துட்டு வா, என்கிட்ட குத்துட்டு கிளம்புன்ற மாதிரி வந்து சொல்றான். இன் பிட்வீன்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல சொன்னோம் தெரியுமா, ஒரு பொண்ணை வந்து நம்ம போலீஸ் ஹீரோ வந்து டேட் பண்றாருன்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து என்ன பண்ணுனா, அவ வந்து போலீஸ் ஆஃபீஸ்க்குள்ளேயே தான் வந்து சுத்திக்கிட்டு இருப்பா. ஏன்னா அவருக்கு ஏதாச்சும் நியூஸ் கிடைக்குதான்றதுக்காக சுத்திக்கிட்டு இருப்பா. சுத்திக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட அந்த லாக்கர் இருக்கும் தெரியுமா, லாக்கர் ஓபன் பண்ணி பார்த்தா அவ பொண்ணு போட்டோலாம் இருக்கும், ஒரு வாட்ச் இருக்கும். அந்த வாட்ச்ல வந்து SOS வந்து SOSனா தெரியல, அந்த அலர்ட் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த வாட்சை காட்டுறாங்க. கட் பண்ணா அந்த கேங்ஸ்டரோட இடத்துல வந்து அந்த ட்ரக் டீலர் ஒய்ஃபும் அந்த போலீஸ் ஒய்ஃபும் குழந்தை 3 பேரும் வந்து அங்க இருக்காங்க. இருந்தோன்னே வந்து அந்த குழந்தைய எப்படியோ காப்பாத்தி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அந்த குழந்தை கரெக்டா ஓடி வரும்போது இந்த டேட் பண்றா தெரியுமா பொண்ணு, அவ வந்து பார்த்து ஒரு ஷிப்ல வந்து ஒளிச்சு வச்சிருவா. அதுக்கப்புறம் வந்து சரி இவங்கிட்ட சிப்பெல்லாம் கொடுத்துடலான்னு சொல்லி இந்த கேங் 3 பேர் ரெடி பண்ணி என்ன பண்றாங்க, நாங்க 2 பேர் போறோம் நீ வராதன்னு சொல்லி சொல்றான். அவன் வந்து என்ன சொல்லுவான், நான் வருவேன், நான் தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ற மாதிரி சொன்னோன்னே நீ ரொம்ப பேச சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அவனுக்கு மயக்க ஊசியை போட்டு விட்டுருவாங்க. மயக்க ஊசியை போட்டு படுக்க வச்சுட்டு அவங்க அங்கே போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு வந்து மயக்கமும் தெரியும். மயக்கம் தெரிஞ்சு பார்த்தா அவ பொண்ணோட வாட்ச் வந்து ஆன் ஆயிருக்கும். ஸோ லொகேஷன் அவனுக்கு கிடைச்சிரும். லொகேஷன் கிடைச்ச உடனே இவங்க 2 பேரும் வந்து அந்த ட்ரக் டீலர் கேங் வந்து அட்டாக் பண்றதுக்காக போகும்போது கரெக்டா இவன் வந்து என்ன சொல்றான், நம்ம பொண்ணும் குழந்தையும் எங்க இருக்கான்னு நம்மளுக்கான லொகேஷன் கிடைச்சிச்சு, நம்ம டைரக்டா அங்க போலான்ற மாதிரி வந்து சொன்னோன்னே ஆஹா சூப்பர்னு சொல்லிட்டு டைரக்டா அங்க போறாங்க. போய் பார்த்து அங்க வந்து அவன் ஒய்ஃபும் கிடையாது, குழந்தையும் கிடையாது. அங்க யாரு இருக்காங்கன்னா எல்லா கேங்ஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. எதுக்குன்னா அந்த குழந்தையோட வாட்சை வச்சு ட்ராப் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்களும் மாட்டிக்கிட்டாங்க. ஒரு சைடு வந்து அந்த கார்பரேட் வில்லன் அவனோட ஒய்ஃப், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் ஒரு இடத்துல வந்து ஹேங் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சைடு பார்த்தா அந்த 2 ஹஸ்பண்ட் இருப்பாங்கல்ல, எக்ஸ் ஹஸ்பண்ட் பிரசன்ட் ஹஸ்பண்ட், இவங்க 2 பேரையும் வந்து ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ்ல போட்டு ஃப்ரீசர்லயே கடந்த சாவுங்கடான்னு சொல்லி போட்டு வச்சிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இவன் வந்து இங்க வந்து அந்த கார்பரேட் டீலர் கிட்ட வந்து பேசுறான். அப்படி என்னடா ஏஐஜிப்ன்ற அதை வச்சு என்னதான்டா புடுங்குவேன்ற மாதிரி வந்து கேட்டோன்னு அவன் சொல்றான், இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன், ஒரு சிஸ்டம் வந்து இவ்வளவு நேரம் பண்ணும், தேவி ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோலாம் பண்ணும், பயங்கரமா பண்ணும், நியூமரஸா பண்ணும், பயங்கரமா பண்ணுன்ற மாதிரி வந்து சொன்னோன்னே இவ்வளோ பேசுறியா, எனக்கு இது வேணான்னு சொல்லி அந்த சிப் செட்டே உடச்சிருவான், சுட்டு உடச்சிருவான். டே பைத்தியக்காரா, இதுக்காடா இவ்வளோ கேள்வி கேட்டேன்ற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும், இந்த சைடு வந்து ஹஸ்பண்ட்ஸும் வந்து உள்ள மாட்டிக்கிட்டு இருப்பாங்கல்ல, மாட்டிக்கிட்டு இருக்கும்போது எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு சொல்லி இவங்க கதவு வந்து உடைக்க ட்ரை பண்றாங்க. இன் பிட்வீன்ல வந்து அந்த கேங்ஸ்டர் வந்து அவன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்பரேட் டீலர் இருக்கான் தெரியுமா, அவனோட ஒய்ஃபை வந்து கொல்ல ட்ரை பண்றான். கடைசியில் இவங்களும் உடச்சிக்கிட்டு வந்துடுறாங்க, கதவு உடச்சிக்கிட்டு வராங்க. கரெக்டா சாவடிக்க போகும்போது ஆஸ் யூஷுவல் தமிழ் படம் கிளைமேக்ஸ் மாதிரி இவங்க வராங்க, இவங்க அடிச்சு அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சிடறாங்க. அரெஸ்ட் பண்ணி வச்சோன்னே என்ன ஆகும், திடீர்னு வந்து அந்த கார்பரேட் ட்ரக் டீலர் இருப்பான்ல, அவன் வந்து காணாம போயிடுவான். எங்கடா காணாம போயிடுவான்னு பார்த்தா, நான் சொன்னேன் தெரியுமா அவனோட டேட் பண்ற பொண்ணு வந்து அவனோட குழந்தைய ஒரு ஷிப்ல ஒழிச்சு வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஷிப் எடுத்துட்டு அவங்க ஓடி போயிடுவாங்க. கடைசியில் சரி அவன் போனா போட்டும், குழந்தை எங்கன்னு கேட்டா குழந்தை அங்கதான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்கு ஷாக் ஆயிடும். டேய் என்னடா பைத்தியக்காரங்களா எப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சரி எப்படி போலான்னு சொல்லி யோசிச்சோன்னே அந்த வெட்டினரி டாக்டர் கிட்ட வந்து ஒரு பேராஷூட் இருக்கும். இந்த பேராஷூட் வச்சு போயிடலாம், வேற ஆப்ஷனே கிடையாதுன்னு சொல்லி அந்த பேராஷூட்டை வச்சு போய் அந்த ஷிப்ல வந்து இறங்கி அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து போலீஸும் அந்த போலீஸ் ஹீரோவும் டேட் பண்ற பொண்ணும் இந்த வெட்டினரி டாக்டரும் அவரோட ஒய்ஃபும் இவங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்காங்க. ஸோ இந்த நோட்டோட இந்த படத்தை வந்து ஒரு பாசிட்டிவ் மேனர்ல வந்து சூப்பரா வந்து முடிச்சிருக்காங்க. என்னதான் உங்களுக்கு விஷுவலோட பயங்கரமா நரேட் பண்ணாலும் நீங்க விஷுவலா பார்க்குற வரைக்கும் எதுவுமே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகாது. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு கதை புரிஞ்சிச்சா நீங்க தாராளமா போய் இந்த படத்தை போய் நெட்ஃபிளிக்ஸ்ல பாருங்க.
சண்டே ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. ஸோ தாராளமாக இந்த படத்துக்கு ஒரு ட்ரை கொடுங்க, உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் கமெண்ட்டில் வந்து என்னை பாராட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் அ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.